தமிழகத்தில் இருந்து பெங்களூரு செல்லும் பேருந்துகள் இன்று ஓசூர் வரை மட்டுமே இயக்க கிருஷ்ணகிரி காவல்துறை உத்தரவிட்டுள்ளது. மேகதாதுவில் புதிய அணை கட்ட வலியுறுத்தி கர்நாடக மாநில எல்லையான அத்திப்பள்ளியில் கன்னட ஜாகிருதி வேதிக்கை அமைப்பினர் இன்று சாலை மறியல் போராட்டம் நடத்த திட்டமிட்டுள்ளனர். இதையொட்டி அசம்பாவிதங்களை தவிர்க்க முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக பெங்களூருவுக்கு இயக்கப்படும் அரசு பேருந்துகளை மறு உத்தரவு வரும் வரை இயக்கக்கூடாது என்று கிருஷ்ணகிரி மாவட்ட காவல்துறை அதிரடி உத்தரவிட்டுள்ளது. நாமக்கல் மாவட்டம் ராசிபுரம் கைலாசநாதர் கோவிலில் நடைபெற்ற 63 பெருவிழாவில் 63 நாயன்மார்களின் திருவீதி உலா பக்தி பரவசத்துடன் நடைபெற்றது. சிறப்பு அலங்காரத்தில் சப்பரங்களில் எழுந்திரடிய நாயன்மார்கள் கைலாய வாத்தியங்கள் முழங்க முக்கிய வீதிகள் வழியாக ஊர்வலமாக அழைத்துச் செல்லப்பட்டனர். பெண்கள் திருவிளக்குகள் ஏந்தியும் பக்தர்கள் சிவாய நமக ஓம் நமச்சிவாய என முழக்கமிட்டும் வழிபட்டனர். கிருஷ்ணகிரியில் நடைபெற்ற அகில இந்திய மாங்கனி கண்காட்சியில் பெண்கள் கலந்து கொண்டு மாங்கனியை அடிப்படையாக கொண்டு பலவித உணவு வகைகளை சமைத்தனர். குறிப்பாக மா பாயாசம், கேசரி, மோர், தொக்கு, கீர், லட்டு, சட்னி, லஸ்ஸி, அல்வா, ஜெல்லி, பஜ்ஜி, பர்பி உள்ளிட்ட ஏராளமான உணவுகளை சமைத்தனர். இந்த உணவுகளை கிருஷ்ணகிரி மாவட்ட ஆட்சியர் தினேஷ்குமார் ருசி பார்த்து பாராட்டினார். இந்தியா மற்றும் வெளிநாடுகளில் உள்ள பல வகையான மாம்பழங்களை காட்சிப்படுத்தும் விதமாக அரங்குகள் அமைக்கப்பட்டு மக்கள் பார்வைக்கு வைக்கப்பட்டுள்ளன. காரைக்குடி அருகே வேலங்குடி உள்ளிட்ட 18 கிராமங்களைச் சேர்ந்த மக்கள் குலதெய்வமான அழகர் கோவில் 18ஆம் படி கருப்பரை வழிபடுவதற்காக 21 மாட்டு வண்டிகளில் பயணத்தை தொடங்கினர். குன்றக்குடி பிள்ளையார்பட்டி வழியாக சுமார் 72 கிலோமீட்டர் பயணித்து அழகர் கோவில் செல்லும் அவர்கள் நேர்த்திக்கடனை செலுத்தி வழிபாட்டை நிறைவேற்றிய பின்னர் மீண்டும் மாட்டு வண்டிகளில் சொந்த ஊர் திரும்புவார்கள். ஆடி பட்டம் தேடி விதை என்ற சொல்லுக்கு ஏற்ப திருவாரூர் அருகே நடவு திருவிழா நடைபெற்றது. ஐதீகத்தின்படி இறைவன் இறைவி வடிவில் குழந்தைகள் உழவன் உலத்தியாக மாறி நடவு செய்யும் பாரம்பரிய திருவிழாவில் ஏராளமான விவசாயிகள் கலந்து கொண்டனர். விழுப்புரம் மாவட்டம் மேல்மலையனூர் சுற்றுவட்டார பகுதிகளில் வறட்சி காரணமாக நெற்பயிர்கள் கருகி வருவதால் வாழ்வாதாரம் பாதிக்கப்பட்டுள்ளதாக விவசாயிகள் வேதனை தெரிவித்துள்ளனர். இயல்பை விட வெப்பத்தின் தாக்கம் அதிகளவு காணப்படுவதால் நெற்பயிர்கள் கருகி சேதம் ஏற்பட்டுள்ளதாக கூறப்படுகிறது. இதனால் வேறு வழியில்லாமல் கால்நடைகளை கொண்டு நெற்பயிர்களை மேயவிடும் சூழல் ஏற்பட்டுள்ளதாக விவசாயிகள் கவலை தெரிவித்துள்ளனர். திருவண்ணாமலை மாவட்டம் வந்தவாசி பகுதியில் தண்ணீர் இல்லாமல் 4000 ஏக்கர் பயிர்கள் காய்ந்து மாடுகளை வைத்து மேயவிடும் நிலைக்கு விவசாயிகள் தள்ளப்பட்டுள்ளனர். நெல், கரும்பு, வேர்க்கடலை உள்ளிட்ட பயிர்களுக்கு தண்ணீர் பாய்ச்ச முடியாத காரணத்தால் அவை நிலத்திலேயே காய்ந்து போகும் நிலை ஏற்பட்டுள்ளது. பாதிக்கப்பட்ட தங்களுக்கு உடனடியாக நிவாரணம் வழங்க வேண்டும் எனவும் விவசாயிகள் கோரிக்கை வைத்துள்ளனர். கறிக்கோழி எடை மோசடியை தடுக்காவிட்டால் வரும் 31ஆம் தேதி ஒசூரில் இறைச்சி கடைகள் அடைக்கப்படும் என இறைச்சி வியாபாரிகள் அறிவித்துள்ளனர். கறிக்கோழிகளை விற்பனைக்கு அனுப்புவதற்கு 15 மணி நேரத்திற்கு முன்பாகவே அவற்றுக்கு தீவனம் வழங்குவதை நிறுத்த வேண்டும் எனவும் அவர்கள் கோரிக்கை வைத்துள்ளனர். கோழிகளை விற்பனைக்கு அனுப்புவதற்கு சற்று நேரத்திற்கு முன்பு அதிக அளவில் தீவனங்களை கொடுப்பதால் கோழிகளின் உடல் எடை செயற்கையாக அதிகரிக்கப்படுவதாகவும் குற்றச்சாட்டை எழுப்பியுள்ளனர். சென்னை கிடாம்பாக்கம் ரயில் நிலையத்தையும் பேருந்து நிலையத்தையும் இணைக்கும் நடைபால பணிகள் மந்தகதியில் நடைபெற்று வருவதாக புகார் எழுந்துள்ளது. உடனடியாக பணிகள் முடிக்கப்பட்டு பொதுமக்களின் பயன்பாட்டிற்கு வந்தால் மட்டுமே அனைத்து தரப்பு மக்களும் முழு சேவையை பெற முடியும் என்றும் கோரிக்கை எழுந்துள்ளது. தேசிய நெடுஞ்சாலையின் குறுக்கே 74 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் மேம்பாலம் அமைக்கும் பணி 2024ஆம் ஆண்டு தொடங்கப்பட்டது குறிப்பிடத்தக்கது. விருதுநகர் மாவட்டம் தானிப்பாறையில் நடைபெறவுள்ள சதுரகிரி சுந்தர மகாலிங்கம் கோவில் ஆடி அமாவாசை திருவிழா முன்னேற்பாடுகள் குறித்த ஆலோசனைக் கூட்டம் நடைபெற்றது. ஆகஸ்ட் 12ஆம் தேதி நடைபெறும் விழாவில் லட்சக்கணக்கான பக்தர்கள் வரவுள்ள நிலையில் வெயிலின் தாக்கம் அதிகமாக இருப்பதால் குடிநீர் தட்டுப்பாடு ஏற்படாத வகையில் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என ஆட்சியர் சுகபுத்ரா அறிவுறுத்தினார். பாதுகாப்பு, கூட்ட நெரிசல், சுகாதாரம், மருத்துவம் மற்றும் ஆம்புலன்ஸ் வசதிகளையும் தயார் நிலையில் வைக்க அதிகாரிகளுக்கு உத்தரவிடப்பட்டது. சென்னை ஈசிஆர் பாலவாக்கம் பகுதியில் குதிரையில் சென்று ஆன்லைன் உணவு டெலிவரி செய்த ஊழியரின் வீடியோ சமூக வலைதளங்களில் வைரலாகி வருகிறது. சாலையில் குதிரையில் பயணித்தபடியே உணவு ஆர்டரை வாடிக்கையாளரிடம் கொண்டு சென்ற ஜொமாட்டோ ஊழியரை அப்பகுதி மக்கள் வியப்புடன் பார்த்தனர். இல்லாத நாடுதான் எங்கும் இல்லை
திருவள்ளூரை அடுத்த அரண்வாயிலில் உள்ள தனியார் மதுபான ஆலையில் அமோனியா வாயு கசிவு ஏற்பட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. சிலிண்டரில் இருந்து கசிந்த அமோனியா வாயுவால் 5ற்கும் மேற்பட்ட தொழிலாளர்களுக்கு மூச்சு திணறல், வாந்தி, மயக்கம் ஏற்பட்டதாக கூறப்படுகிறது. அவர்கள் மீட்கப்பட்டு மருத்துவ பரிசோதனைக்கு உட்படுத்தப்பட்டனர். இதனிடையே ஆலையில் பணியாற்றும் உறவினர்களின் நிலை குறித்த தகவல் தெரிவிக்க கோரி கிராம மக்கள் வட்டாட்சியர் சரண்யா மற்றும் நிர்வாகத்தினருடன் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். கிருஷ்ணகிரி மாவட்டம் ஓசூர் பஸ்தி பகுதியில் அரசு பள்ளி அருகே செயல்படும் 2 மதுபான கடைகளை அகற்றக் கோரி பொதுமக்கள் மாவட்ட ஆட்சியர் வாகனத்தை மறித்ததால் பரபரப்பு ஏற்பட்டது. பள்ளியில் இருந்து 300 மீட்டர் தொலைவில் கடைகள் செயல்படுவதால் மது குடிப்போர் நடமாட்டம் மற்றும் போக்குவரத்து நெரிசலால் மாணவர்கள், பொதுமக்கள் பாதிக்கப்படுவதாக புகார் தெரிவித்தனர். நீண்ட நாள் கோரிக்கையை ஏற்று மதுபான கடைகளை விரைவில் இடமாற்றம் செய்வதாக ஆட்சியர் உறுதியளித்ததைத் தொடர்ந்து பொதுமக்கள் போராட்டத்தை கைவிட்டனர். சிதம்பரம் அண்ணாமலை நகரில் உள்ள கடலூர் மாவட்ட அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் கர்ப்பகாலத்தில் ஏற்பட்ட தீவிர நோயால் பாதிக்கப்பட்ட 24 வயது இளம்பெண் தன்னிச்சையாக சுவாசிக்கும் நிலைக்கு முன்னேறியுள்ளார். கர்ப்பகாலத்தில் ஏற்பட்ட உயிருக்கு ஆபத்தான மருத்துவ சிக்கலால் அந்த இளம்பெண்ணின் இதயம், நுரையீரல், மூளை உள்ளிட்ட முக்கிய உறுப்புகள் பாதிக்கப்பட்டது. சுவாசம் சீரானதைத் தொடர்ந்து கழுத்தில் பொருத்தப்பட்டிருந்த செயற்கை சுவாச குழாய் அகற்றப்பட்டு தற்பொழுது அவர் தன்னிச்சையாக சுவாசிக்கும் நிலையில் உள்ளார். நீட் தேர்வை முழுமையாக ரத்து செய்ய வேண்டும். வினாத்தாள் கசிவு குறித்து முழுமையான விசாரணை நடத்தப்பட வேண்டும். போராட்டத்தில் ஈடுபட்ட மாணவர்கள் மீதான வழக்குகளை திரும்பப் பெற வேண்டும் என்பன உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி தமிழகத்தின் பல்வேறு மாவட்டங்களில் காங்கிரஸ் கட்சியினர் மெழுகுவர்த்தி ஏந்தி பேரணி மற்றும் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். நெல்லை, தேனி, அரியலூர், திண்டுக்கல் உள்ளிட்ட மாவட்டங்களில் நடைபெற்ற போராட்டங்களில் மத்திய அரசுக்கு எதிராக கண்டன முழக்கங்கள் எழுப்பப்பட்டன. புதுக்கோட்டையில் தூய்மை பணியாளர்கள் மற்றும் குடும்பத்தினருக்கான அரசு நலத்திட்ட பதிவு முகாமை அமைச்சர் முகமது பர்வேஸின் சகோதரர் முகமது இப்ராஹிம் ஆய்வு செய்தது சர்ச்சையை ஏற்படுத்தியுள்ளது. ஆட்சியர் ஆய்வு செய்துவிட்டு சென்ற பின்னர் முகாமுக்கு வந்த அவர் மாநகராட்சி ஆணையருடன் சென்று ஆவணங்களை பார்வையிட்டு ஆலோசனைகள் வழங்கியதாக கூறப்படுகிறது. அரசு பணிகளில் கட்சி நிர்வாகிகள் ஆய்வு செய்யக்கூடாது என்று தாவேகா தலைமை அறிவுறுத்திய நிலையில் இது சர்ச்சையை ஏற்படுத்தியுள்ளது. தஞ்சை பெருவுடையார் கோயிலில் 40 லட்சம் ரூபாய் மதிப்பில் அமைக்கப்பட்ட 102 சிசிடிவி கண்காணிப்பு கேமராக்கள் செயல்பாட்டிற்கு வந்தன. கடந்த 6 ஆண்டுகளுக்கு முன்பு வரை செயல்பட்டு வந்த சிசிடிவி கேமராக்கள் பழுதடைந்ததை அடுத்து இவை அமைக்கப்பட்டுள்ளன. தற்பொழுது பொருத்தப்பட்டுள்ள கேமராக்களை முறையாக கண்காணித்து கட்டுப்பாட்டு அறையில் நிரந்தரமாக கண்காணிக்கும் வகையில் பணியாளர்களை நியமிக்க வேண்டும் என பக்தர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். ராமநாதபுரம் மாவட்டம் பரமக்குடி அருகே வேந்தோணி கண்மாயில் அனுமதியின்றி அதிக ஆழத்தில் மண் அள்ளி விற்பனை செய்வதாக புகார் அடைந்தது. கண்மாயில் சுமார் 5 ஜேசிபி இயந்திரங்கள் மூலம் 40ற்கும் மேற்பட்ட டிராக்டர்களில் 15 அடி ஆழம் வரை மண் அள்ளப்படுவதாக கூறப்படுகிறது. இதனால் கண்மாயில் ஆழமான பள்ளங்கள் ஏற்படுவதுடன் அரசுக்கு வருவாய் இழப்பு ஏற்படுவதாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது.